வணக்கம் மக்களே. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு எது வாழ்க்கையில் முக்கியம், எது வெற்றி, எது தோல்வி, அதை எப்படி கையாளணும் அப்படின்ட்டு சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நேற்று மகாராஷ்டிராவில் ஒரு பையன் அவங்க அப்பா அம்மா அவனுக்கு ஐஃபோன் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு மலை உச்சியிலேருந்து குதிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கான். காலையிலேருந்து எவ்வளோ அவங்ககிட்ட பேசி பார்த்துருக்காங்க. கடைசியில் அவங்க அப்பா போய் அவனை காப்பாற்றும் போதும் அவங்க 2 பேரும் சேர்ந்து மலையிலேருந்து தவறி கீழே விழுந்துட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்க அம்மாவும் குதிச்சிட்டாங்க. கேட்கும்போது ரொம்பவே சோகமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு ஃபோனுக்காக இப்படி அந்த பையன் பண்ணுவானான்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தா இது முதல் தடவை கிடையாது. எனக்கு நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எங்கள் வீட்டு எனக்கு ஃபோன் வாங்கி தரல, எங்கள் வீட்டு எனக்கு பைக் வாங்கி தரல அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ், அதாவது சில பேர் இந்த மாதிரி தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒன்று விபரீதமாக முடிவெடுத்துட்டாங்கன்றதை நம்ம நியூஸில் பார்க்குறோம். நான் இதன் மூலயமா நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா, பசங்களுக்கு கல்வி முக்கியம், பட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் இந்த மாதிரி சில தோல்விகள், வாழ்க்கையில் கிடைக்காம போன சில விஷயங்கள், அதெல்லாம் எப்படி நம்ம கையாளுறது, எமோஷ்னலாக எப்படி இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம சில விஷயங்கள்லேருந்து வெளியில் வர்றது. தோல்வின்றது வாழ்க்கையில் ஒரு பகுதி தான். இது எல்லாமே நீங்கள் பசங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் ஃபுல்லாக பசங்களுடைய மென்டல் ஹெல்த்தை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுற அளவுக்கு சில பயிற்சிகள், சில வகுப்புகள் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி எல்லா பசங்களுமே இன்றைக்கி ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜிம்மெல்லாம் போயிட்டு உடம்பெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. ஆனால் மென்டல் ஹெல்த் நிறைய பேருக்கு அது ஸ்டேபிளாக இல்லை. அதுக்கு காரணம், நீ இதெல்லாம் இருந்தால் தான் நீ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு உலகம் ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கு. அதெல்லாம் என்கிட்ட இல்லையா, நான் தோத்துட்டுன்னா அவங்க விரக்தியில் இருக்காங்க. ஸோ திரு ராஜ்மோகன் சார், நீங்கள் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்தா நீங்கள் நம்ம பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி மென்டல் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக ஏதோ ஒரு பயிற்சி, ஒரு 1 டே கோச்சிங் கிளாஸ் இல்லை 1 டே ஒரு ட்ரைனிங் கிளாஸ் நீங்கள் கொண்டு வரணுன்றதை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.